நவீன கல்வி முறை. இப்போ நம்ம படிக்கிறவள்ள எல்லாமே இவனுக்கு பீரியடில் தான் வருது. எல்லாம் நேற்றே சொல்லிட்டேன், இதில் ஃபேக்ட் மட்டும் எடுத்துக்குவோம். சமய பரப்பு குழுவினர் வராங்க, பாதிரியார் அவங்களாம் வராங்க. 1812 சம்திங் அப்போயே நீங்கள் பாதிரியார்லாம் இந்தியாவுக்கு போகலான்னு சொல்லிடுவாங்க சார்ட்டர்ட் ஆக்டில். எங்கே பிரிட்டிஷ்லேருந்து. ஆனால் போர்ச்சுகீசியரை ஃபஸ்ட்டே வந்துடுவாங்க. பாதிரியார் போர்ச்சுகீசியர் வாங்க வாங்க அப்படி சுற்றிட்டு வாங்க பின்னாடி சைடில். போர்ச்சுகீசியர் தான் ஃபஸ்ட்டு அவங்க அந்த கோவா கொச்சின்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி நடத்துவானுங்க. மேற்கத்திய கல்வின்னா என்னது? கேள்வி கேட்குறது. இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயத்த அதில் எழுதி வச்சுருக்கான், அதை புரிஞ்சுக்கிறோம். நீங்களாம் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்களா ஃபஸ்ட்டு? சரி. கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவின் பங்கு நேற்றே சொல்லியிருப்பான். அவங்க தான் முதல்ல ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி அவன் கிறிஸ்டின் அது கொடுக்க மாட்டான், பொதுக்கல்வி தான் கொடுப்பான். வணிகம் செய்வதற்காக வந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவில் வர்த்தக நிறுவனங்களை நிறுவுகிறாங்க. ட்ரேடு சென்டர் இங்கிலீஷில். எதுக்கு அவன் எஜுகேஷன் கொடுத்தான் அப்படின்னாக்கா அவனுக்கு சீப்பான லேபரர்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கு தான் அவன் மெயினாக ஸ்கூல் ஓப்பன் பண்ணானுங்க. கோட்டைகளை கட்டினார்கள், நிலங்களை பெற்று, நம்மளோட நிலங்களை பெற்று அவங்களுடைய தங்கள் கலாச்சாரத்தையும் சமயத்தையும் இந்திய மக்களிடையே பரப்ப விரும்பினார்கள். யார்? பாதிரியார்கள். உள்ளூர் மக்களுக்கு ஏற்றவாறு கல்வி வழங்கினால்தான் நிர்வாகத்தையும் சமய கருத்துக்களை நன்கு புரிந்து கொள்வார்கள் என்று கருதி அவர்கள் கல்வி நிறுவனங்களை நிறுவினார்கள். சமய கருத்து மெயினாக நிர்வாகம், வேலை செய்கிறதுக்கு ஆள். அதுக்கு முதல் ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர் தான். ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் மேற்கத்திய கல்வியை வழங்க முதல் ஐரோப்பியர். மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க இந்தியாவுக்கு? 5 நாடு. அதில் முதல் வந்தவன் தான் கொடுப்பான். ஃப்ரான்சிஸ் சேவியர் கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாரு. ஃப்ரான்சிஸ் சேவியர். கேரளா கொச்சின் இருக்குல்ல, அங்கே நிறையா தொடக்க பள்ளிலாம் தொடங்குறாங்க. ஸ்கூல் தொடங்கினா தானே பல்கலைக்கழகத்தை உருவாக்க முடியும். அதேமாதிரி 1575 முதல் கல்லூரி கோவாவில். அது அவங்களுடைய தலைநகரமாக மாறிடும்ல பின்னாடி. அங்கே கிறிஸ்தவம், தர்க்கம், இலக்கணம், இசை எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. கிர்னாண்டர், ஜான் கிர்னாண்டர் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானவர். அவரோட அமைப்பு தான் இவாஞ்சலிஸ்டிக் அமைப்புங்கிறது. கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் சொன்னலையா, ஃபஸ்ட்டு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் கல்வி கொடுப்பாங்க, அப்புறம் கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு கல்வி கொடுப்பாங்க. அப்படி முதல்ல பண்ணவர் யார்? ஜான் கிர்னாண்டர் தான். அவருடைய அமைப்பு பேர் என்னது? இவாஞ்சலிஸ்டிக். அடுத்து 1812 தரங்கம்பாடியில் டாக்டர் சிஎஸ் ஜான் 20 பள்ளியை தொடங்குறாரு. தரங்கம்பாடி யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு? டச்சு நாட்டா டேனிஷா? தரங்கம்பாடி. போர்ச்சுகீசியர்கள் தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியர்களுக்கான கல்வி நிறுவனங்கள் தொடங்குறாங்க. இந்திய ஆசிரியர்களை கொண்டு வட்டார மொழியில் கல்வி கற்பிக்கப்பட்டது. எங்கள் ஃப்ரெஞ்சுக்காரன் அவன் ஏரியாவில் நம்ம ஊர் மொழியிலேயே நம்ம ஆட்களை வச்சு கிளாஸ் நடத்துகிறானுங்க. அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹையர் செகண்டரியில் ஃப்ரெஞ்சு மொழி கற்பிக்கப்படுது. இன்னமும் இது பாண்டிச்சேரி போனீங்கன்னா ஃப்ரெஞ்சு கல்வி, ஃப்ரெஞ்சு ஒரு மொழி கற்றுக் கொடுப்பாங்க. பாண்டிச்சேரி யார் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு? ஃப்ரெஞ்சுக்காரன் கட்டுப்பாடு. பாண்டிச்சேரியோட லேண்டு வேறு என்னென்ன? மாகியானம், அப்புறம் காரைக்கால். அப்புறம் ஜெர்மன் நாட்டிலேருந்து வந்தவங்க ஷீகன் பால்கு, ப்ளூட்ஷோ. எந்த நாட்டுக்காரன்னு கேட்பாங்க. திருவிதாங்கூரில் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க.
ஃப்ரெஞ்சுக்காரன் வர்த்தகத்துக்கெலாம் நம்மக்கிட்ட வரல, சரி ஜெர்மன்காரன் மதத்தை பரப்புறதுக்காக வந்தவங்க இவங்க 2 பேரும், புளூட்சோவும் இவங்களும். திருவிதாங்கூர்னா எங்கே? கேரளா. அங்கே ஆசிரியர்களுக்கான பயிற்சி பள்ளி முதல்ல தொடங்கினதே இவங்க தான். எப்படி டீச் பண்ணணும்னு தெரியல, ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் முதல்ல யார்? ஸ்ரீகன் பால்குவும் புளூட்சோவும் தான் கொண்டு வராங்க திருவிதாங்கூரில். அதுக்கப்புறம் 1850க்கு மேலே தான் வந்துட்டு இங்கே பிரிட்டிஷ்காரன் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் ஓப்பன் பண்ணுவான். கிபி 1600 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்கு பின்னர் ஆங்கில கல்வி வழங்குவதற்கான கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. யார் யாரை சொன்னான்? ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர் சொன்னான், அப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரன்னு சொன்னான். அதுக்கு ஃப்ரெஞ்சுக்காரனுங்கன்னா யார்? தரங்கம்பாடி யார்? டேனிஷா? டேனிஷு. அப்புறம் அவனை பற்றி சொல்லிட்டான். அப்புறம் ஜெர்மன் நாட்டிலேருந்து 2 பேர் வராங்க. அப்புறம் இப்போ இங்கிலீஷ்காரனை பற்றி சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கல்வி தான் நம்மக்கிட்ட இருக்குது. மதராஸ் மற்றும் பனாரஸ். பனாரஸ்னாக்கா காசி, மதராஸ்னால் இது நம்ம சென்னை. சமஸ்கிருத கல்லூரிகள் துவங்கப்பட்டன. இவன் வந்தும் ஃபஸ்ட்டு சமஸ்கிருதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். கல்கத்தாவில் முதல் பேராயரான டாக்டர் மிடில்டன், பேராயர் அப்படின்னாக்கா அந்த மத குரு, மிஷினரி கல்லூரியை கல்கத்தாவில் தொடங்கினார். அந்த கிறிஸ்டின் காலேஜ்னு அர்த்தம் மிஷினரி கல்லூரினா. கல்கத்தாவில் பிஷப் கல்லூரி என அழைக்கப்பட்டது. பாதிரியார் தான், வேறு யாரும் இல்லை. மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்ஃபில்டன்ஸ் வட்டார மொழி கல்வியை தீவிரமாக முன்மொழிந்தார். நோட் பண்ணிக்கங்க, முக்கியமான ஃபேக்ட்டு. வட்டார மொழி கல்வி என்னது? அவங்க மொழியில் கற்றுக் கொடுக்குறது. அவன் மொழியில் படித்தாதான் அறிவு வளரும், புரிஞ்சு படிப்பான். அதுதான் அவர் சொல்கிறார். ஆயிரத்தி 1827 சரியா ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் மும்பையில் ஒரு கல்லூரி ஓப்பன் பண்ணுறார். மும்பையில் பார்த்தீங்கன்னா அதுதான் முதல் என்ஜினியரிங் காலேஜ். அதுதான் முதல்ல. அப்போ இந்தியாவில் முதல்ல கல்வியை கொடுத்தது யார்? பொதுக்கல்வியை கிறிஸ்தவ பாதிரியார்கள், அவங்க தான், மிஷினரிஸ் தான். எல்லா பழைய காலேஜ் எல்லாமே போய் பாருங்கள், அவங்களுக்கு அந்த பேரில் தான் இருக்குது, கிறிஸ்டின். ஆங்கிலேயரின் ஆட்சியில் கல்வி ஆரம்பம் முதல் 1813 வரைக்கும். 1813லேருந்து 53 வரைக்கும் 2வது பாட்டு பிரிக்கிறாங்க. 1813 வரைக்கும் சட்டத்தெல்லாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, சும்மா காலேஜ் ஓப்பன் பண்ணுவான். 1812 தான் முதல்ல வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஒதுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒதுக்கி செலவு பண்ணும் அப்படின்னு அரசாங்கம் ஒதுக்கி செலவு பண்ணுன்னு பட்டய சட்டத்தில் சொல்லுவாங்க. அதனால தான் 13லேருந்து 2வது பாட்டு. ஆனால் 13லேருந்து 33 வரைக்குமே என்ன ஆகுது? ஸ்கூல் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வில்லியம் பெண்டிங் வந்து தான் என்ன பண்ணுவார்? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குழு அமைப்பார். என்னடான்னு கேட்பார், எந்த மொழியில் கொடுக்குறதுன்னு தெரிலம்பாங்க. அப்புறம் ஒரு குழு அமைப்பார். அந்த குழு தான் மெக்காலே தலைமையில் அந்த குழு. அவங்க தான் என்ன சொல்கிறாங்க? ஆங்கிலத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் 2வது பாட்டு. அதுக்கு எதிராக அவனுங்க கோர்ட்டுக்கு அங்கங்கே அலைவானுங்க. அதான் 53 வரைக்கும் நடக்கும். அதெல்லாம் இல்லை, எங்கள் முறையெல்லாம் மாற்றுறீங்க அப்படி இப்படின்ட்டு. இந்த குரூப்பு எந்த குரூப்பு? ஆமாம், அந்த குரூப்பு. அவன் மட்டும் படிச்சுட்டு நான் மட்டும் அறிவாளின்னு மனப்பாடம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்த குரூப்பு. மற்றவங்களாம் முட்டாள். இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு தரானுங்க. நாங்கள் தான் அறிவாளி, நீங்களாம் முட்டாள் அப்படின்னு. தெரியும் அந்த குரூப் பேசுனாக்கா மூல வலிமை ஜாஸ்தி அப்படின்னு ஒரு கண்மணி பேட்டி கொடுத்துருக்கோம். ஆமாவா? அந்த மாதிரி. அப்புறம் 1854லேருந்து 1920 வரைக்கும் அப்புறம் 4 பாட்டு பார்ப்போம். பதிமூணு வரை. தொடக்கம்னா எதில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1757 இல்லை 64 தான் கரெக்டு. 64 என்ன போர்? பக்சார் போர். 57 தான், 1757 தான் பிளாசி போர்.
கல்வியில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு நினச்சானுங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஆதிக்க குரூப்பு தான் என்ன பண்ணுறான், அவன் மட்டும் தான் கல்வி கற்றுக்கிறான். அவன் தான் இவனுக்கு எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணுறான், அந்த ஆதிக்க குரூப்பு. சரியா? அப்போ அவனுங்களை மீறி இவனுக்கு எதுவும் செய்ய மாட்டானுங்க. எதாவது செய்யலாமான்னு யோசிச்சாலும் என்ன பண்ண மாட்டானுங்க, விட மாட்டானுங்க. ஐயோ இதெல்லாம் எங்களுடைய பாரம்பரியம், தலையிடாதீங்க அப்படின்ட்டுவான். அதேமாதிரி ஃபஸ்ட்டு அவனோட கல்வி கொடுக்கணும்னால அவன் வியாபாரம் செய்யணும், அதுக்காக வந்தவன். அவனுக்கு கல்வி கொடுக்கணும். 1813ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட பட்டய சட்டம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை மிக குறைந்த அளவில் ஏற்கும்படி கட்டாயப்படுத்தியது. பட்டய சட்டம் 13 1813. 12 சொன்னால் 13 மாற்றிக்கங்க. சமய பரப்பு குழுவினரை தவிர வங்காளத்தைச் சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், மதராஸில் பச்சையப்பாஸ் காலேஜ் இருக்குல்ல, அவங்க டெல்லியில் பிரேஷர் போன்ற சமய பரப்பு குழு அல்லாதவர்களும் கல்விக்காக தங்களின் பங்களிப்பை செய்தனர். அவர் ஒதுக்கின லேண்டு தான் அது. அங்கே தான் இன்னும் பச்சையப்பாஸ் காலேஜ் இருக்குது. அங்கே தான் அண்ணாலாம் படிச்சிருப்பார். அதோட முடிஞ்சு, பெருசாகவே எதுவும் செலவு செய்யலடான்னு சொல்லிட்டானுங்க. அதோட முடிஞ்சு போச்சு 13 வரைக்கும். ஆனால் கல்லூரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவங்க படிக்கிறதுக்காக வில்லியம் கோட்டையில் 1780களிலேயே வில்லியம் கோட்டையில் ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, இங்கிலீஷ்காரன் இங்கே வரான்ல, அவன் இந்தியர்களோட கலாச்சாரம் மொழி இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 1813 கல்விக்கான பொறுப்பு அரசாங்கம் என்ன பண்ணும், 1 லட்ச ரூபா ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா. 1813லேருந்து 53 வரைக்கும். கல்விக் கொள்கை, பயிற்று மொழி, கல்வியை பரப்பும் முறை ஆகிய பிரச்சனைகளில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் கொண்ட காலமாக கருதப்பட்டது. மெயினாக பயிற்று மொழி. அடுத்து கல்வினா என்னத்தை கற்றுக் கொடுக்கறது? வேதத்தை கற்றுக் கொடுக்குறதா? கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. சமஸ்கிருதம் நீங்களாம் காதில் கேட்கக்கூடாது. இப்போ நீ சமஸ்கிருதம் படிங்கிறான். அன்றைக்கி அதே என்ன சொல்லிச்சு, நீ வேதெல்லாம் கேட்கக்கூடாது. யாராவது தெரியாமல் வேதத்தை பக்கத்தில் ஓதுறது கேட்டாலும் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி. முதலாவது பிரிவினரான கீழ் திசைவாதிகள் கீழ் திசை மொழிகளை பாதுகாக்கும் சமஸ்கிருதம் பாரசீக மொழிகளை பயிற்று மொழியாகவும் விரும்பினர். கீழ் திசைவாதினா இங்கிலீஷில் ஓரியன்டலிஸ்ட், பழமைவாதின்னு வச்சுக்கோங்களேன். தமிழில் கீழ் திசைவாதிகளா? சரி பார்ப்போம். ஒரு பிரிவினர் சமஸ்கிருதம் பாரசீகம் அதில் தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. பாரசீக மொழி என்னது? முகலாயர்லாம் இருந்தாங்கள்ல, இஸ்லாமியர் ஆட்சி செஞ்சாங்க. அப்போ ஆட்சி செய்யும் பொழுது அவங்கள்ட்ட வேலை செய்கிறவங்களாம் பாரசீக மொழி கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் அதில் வேலை செய்ய முடியும். அது. இரண்டாவது பிரிவினர் ஆங்கில மொழி மூலம் மேற்கத்திய அறிவை பரப்புவதை ஆதரித்தனர். அப்போ தான் என்ன, பிரிட்டிஷ்கார மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், சிந்திக்கலாம், இப்போ இருக்கோம்ல அது மாதிரி மாறலாம் அப்படின்ட்டு 2 பேர். மூன்றாவது பிரிவினர் பௌற்று மொழியாக இந்திய மொழிகளை, இதுதான் சிறப்பு. அவன் தாய்மொழியில் படித்தாதான் உருப்படி ஆக முடியும். வடக்கன்ஸ்லாம் வீணாக போனது காரணமே இதுதான், அவன் தாய்மொழியை படிக்கிறதில்ல. ஓகேவா? ரைட். இப்படி 3 குரூப் இருந்திருக்காங்க. அதான் பிரச்சனையே. 1835ஆம் ஆண்டில் மெக்காலவின் குறிப்பால் ஓரளவு வைந்தது. 33 34 குழு அமைச்சிருப்பாங்க. அவர் அறிக்கை கொடுக்கறது 35. வில்லியம் பெண்டிங் தான் அந்த குழு அமைப்பார். அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஆங்கில மொழியில் கல்வி கொடுக்கலாம்னு சொல்லிடுவார். உயர்கல்வியில் கீழ் திசை மொழியை தவிர்த்து ஆங்கில கல்வியானது ஆங்கிலத்தில் உயர் வகுப்பினருக்காக உருவாக்கப்பட்டது, ஊக்கப்படுத்தப்பட்டதா? சரி. ஒவ்வொரு மாகாணமும் அதற்கேற்ற கல்விக் கொள்கையை பின்பற்ற அனுமதிக்கப்பட்டன. சொன்னாலே மாகாணம், சென்னை மாகாணம், மும்பை மாகாணம், கொல்கத்தா மாகாணம், அவங்க ஏரியாவுக்கு என்ன செட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்க அப்படின்றாங்க. 54 வரைக்கும் அந்த கதையெல்லாம் சொல்ல பாருங்கள். கருத்து வேறுபாடுனா அதுதான் எதிர்க்கிறானுங்க. கல்வி கொடுக்கக்கூடாது, நாங்கள் மட்டும் தான் கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பின்னாடி கொடுங்க.
அங்கே வரைக்கும் லண்டன் வரைக்கும் போயிடுவானுங்க கேஸு. இங்கே உள்ள ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் போயிட்டு கேஸ் எடுத்துகிட்டு அங்கே போயிடுவானுங்க. அதெல்லாம் இல்லை, எங்கள் முறை, நாங்கள் மட்டும்தான் கல்வி கற்றுக்கணும் அப்படின்ட்டுவனுங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் படிக்க வைப்பாங்க. அடுத்து 2வது பார்ட், அகில இந்திய கல்விக் கொள்கை. 2வது பார்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க மெக்காலே, அந்தந்த மாகாணத்துக்கு தகுந்த மாதிரி நீ பாலிசி ஃப்ரேம் பண்ணிக்க அப்படின்ட்டாங்க. 3வது பார்ட்டில் தான் என்ன பண்ணுறான், நாடு முழுவதுக்கும் ஒரே கொள்கை கொண்டு வராங்க. சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையுடன் தொடங்குது 1854. ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை. இந்த அறிக்கையின்படி தான் டீச்சர் ட்ரைனிங் காலேஜெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு, டீச்சருங்க யாரோ வராங்க போகிறாங்க, ஆனால் எப்படி டீச் பண்ணணுன்னு தெரியல. அதுக்காக டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் என்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க முதல்ல அப்போது. அப்புறம் டல்ஹௌசி சொன்னேன் இல்லையா, பேர் டல்லாக இருக்கும், பிரைட்டாக மாற்றுவார்னு இந்தியாவை. அவர் தான் ஸ்டெப் எடுப்பார் 3 யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு. அங்கே லண்டனில் இருக்கிற மாதிரி ஒரு 3 யூனிவர்சிட்டி இங்கே ஓப்பன் பண்ணுவோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மும்பை யூனிவர்சிட்டி, கொல்கத்தா யூனிவர்சிட்டிலாம் ஓப்பன் பண்ணி ஸ்டெப் எடுப்பார். வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுவார். அதுக்குள்ளே அவரை மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு அடுத்து யார் வருவா, போகும்போது யார் வருவா, கானிங் பிரபு அவர் ஒருவர். அவர் பீரியடில் ஓப்பன் ஆகும். 1882ஆம் ஆண்டில் ஏற்படுத்த அண்டர் கல்விக்குழு தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்ததோட தொடக்க கல்வியெலாம் தாய்மொழியில் தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். எந்த இயர்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. உட்ஸ் கல்வி அறிக்கை 54. ஆங்கில கல்வியின் மகாசாசனம், அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும். ஆங்கில கல்விக் கொள்கையின் மூலம் முதல் அறிக்கை இதுதான். ஆங்கிலத்தில் கல்வி கொடுக்கலான்னு சொல்லுவார். ஆனால் அண்டர் குழுவில் என்ன பண்ணிடுவாங்க, தொடக்க கல்வி வந்து தாய்மொழியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் எப்படி கல்வி இருக்கணும்னு டோட்டலாக சொல்லிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, உட்ஸ் கல்வியை தான் இந்திய கல்வி, ஆங்கில கல்வியின் மகாசாசனம் இந்தியாவுக்கு அப்படின்றாங்க. அடுத்து 3வது பார்ட், மாகாணங்களில் சுயாட்சி காலம். திரும்பவும் மாகாணத்துக்கு வந்துடுது. அது அப்படியே இருக்கும். சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமும் மாநில பட்டியலில் தான் இருக்கும் கல்வி. அப்புறம் தான் இந்த கண்மணி 76 எடுத்துகிட்டு போய் இப்போ பொதுப்பட்டியலில் வச்சிடும். அந்த பொதுப்பட்டியல்னால தான் நம்ம இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ புதிய கல்விக் கொள்கை, இந்த நீட்டு, அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ்லாம் இருக்குல்ல இன்ஜினியரிங் காலேஜுக்கு, அந்த கதையெல்லாம் கொண்டுட்டு வரானுங்க. 1935ஆம் ஆண்டு சட்டம் நம்ம இந்தியாவுக்காக ஆங்கிலேயர் போட்ட கடைசி சட்டம் தான். இதில் தான் பெருவாரியான விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா. புதிய சகாப்தத்தை உருவாக்கியது. 1929ஆம் ஆண்டின் உலகளாவிய பொருளாதார பெருமந்தத்தால் புதிய திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 29 அந்த 1920லேருந்து 30 வரைக்கும் பெருமந்தம்னு சொல்லுவாங்க. டெப்ரெஷன், ரெசஷன் வேறு பேர், டீஃப்ளேஷன் எல்லாம் ஒன்று தான், வேறு பேர் தான், வேறு பொருள்லாம் உற்பத்தி ஆகியிருக்கும், சேலாகாது. அப்போ பொருள் சேலாகலைன்னா என்ன ஆகும், அரசாங்கத்துக்கு வரி இருக்காது. அதனால் நம்மளும் பாதிக்கப்பட்டோம். ஸோ திட்டம் செயல்படுத்த முடியலன்றாங்க. அப்புறம் 1935ஆம் ஆண்டு சட்டம், இந்த சட்டம் முழுமையான மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்துது. மாநில அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் பேரளவில் இருக்கும், மற்ற எல்லா பொறுப்பையும் மாநில அரசாங்கத்தில் கொடுத்துருவாங்க. 1935 இரண்டாம் உலகப் போருக்கு பின். இரண்டாம் உலகப் போர் எப்போ, 1939லேருந்து 1945. சர் ஜான் அறிக்கை 1944 தயாரிக்கிறாங்க. சமகால கல்வியின் சிந்தனை மற்றும் செயல்பாடுகள் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுது. இப்போ நம்ம கற்றுக்கிற கல்விக்கு முக்கியமான தாக்கம் இது. இயற கேட்பானுங்க, பார்த்துக்கோங்க. வார்தா கல்வி திட்டம் 1937 காந்தியடிகள் உருவாக்குறாரு.
கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டு யார் உருவாக்குனா அப்படிம்பாங்க. அது என்ன சொல்கிறாங்க? அடிப்படை கல்வி. ரைட். அகிம்சை கொள்கைகள். அகிம்சைனா என்ன அர்த்தம்? யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, அது அகிம்சை. வன்முறையற்ற சமுதாயம். சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி சுரண்டலையும் சமூக மையப்படுத்தலும் நீக்கிவிட்டு வன்முறையற்ற சமூக நிலையை உருவாக்க விரும்பினார். சுரண்டலையும், ஜாதி அடிப்படையில் ஒரு குரூப் வேலை செய்யாமல் உட்காந்துருக்கான், மற்றவங்களாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லார். சமூக மையப்படுத்துதல். அந்த சமூகம் யாரை சுற்றி இருக்கும்? அந்த கோயிலில் இருக்கிற அந்த 2-3 பேர்த்த சுற்றியே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அதான் மறைமுகமாக சொல்ல வர்றார். அடுத்து சுதந்திர இந்தியா. முடிஞ்சு போச்சு. இங்கிலீஷ்காரன் பீரியட். நிறையா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லலை, நீக்கிட்டானுங்க. அந்த என்சிஆர்டி புக்கிலேருந்து தூக்கிட்டு வந்துருக்குறானுங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பயங்கரமான டிக்கெட்டுங்க. ஆயிரத்தி 1947 சுதந்திரம் அடைஞ்சமா அது சொல்கிறாங்க. இந்தியர்களுக்கு புதிய நம்பிக்கை. இவங்களுக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை. புதிய பார்வை, ஒரு புதிய எதிர்காலத்தை கொண்டு வந்தது. பல்கலைக்கழக கல்வி குறித்து அறிக்கை தயாரிக்க 1948 ஆண்டு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டியில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு அறிக்கை தயாரிக்கிறதாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு போடுறாங்க. பல்கலைக்கழக மானிய குழு இப்போ வரைக்கும் இருக்கு இல்லையா? யூஜிசி கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் காலேஜ் முடிச்சிட்டிங்க. யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்குது. அதை உருவாக்கின ஆண்டு இந்த எந்த அறிக்கையின்படி யூஜிசி உருவாக்குனாங்கன்னு கேட்பாங்க. 1948 பல்கலைக்கழக கல்வி குழு அறிக்கை. அதில் அடுத்து 52-53 இடைநிலை கல்வி குழு உருவாக்குறாங்க. இடைநிலை கல்வினா இது அந்த 6ஆவதுலேருந்து, தொடக்க கல்வினா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும். இடைநிலை கல்வினா இது 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும், 10ஆவது வரைக்குமே வச்சுக்கலாம். அடுத்து 1964 டாக்டர் கோத்தாரி தலைமையில் ஒரு குழு போகிறாங்க. கோத்தாரி குழு பகவான் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10th +2 +3. 10th முடித்தோடனே +1 +2 படிக்கிறியா, 2 வருஷம். இது காலேஜுக்கு போகிறதுக்கான அடிப்படை கல்வி. இது 10th வரைக்கும் எழுத படிக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறது. +1 +2 போகும்பொழுது நீ ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு போவ, எல்லாம் கடந்து தான் வந்துருப்போம். அப்புறம் அதிலிருந்து காலேஜுக்கு போவேன். காலேஜ் தான் +3. இந்த அடிப்படையில் இருந்தால் தான் இப்போ அந்த வேலைக்கெலாம் அப்ளை பண்ண முடியும்னு வரும் பாருங்கள், படித்து பாருங்கள். தேசிய கல்விக் கொள்கை சுதந்திரத்துக்கு பின்னாடி. முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968. அதான் மாற்றி மாற்றி புதிய கல்விக் கொள்கைன்னு வாஜ்பாய் யார் ராஜீவ்காந்தி பீரியடில் எல்லாம் இந்த குரூப் பண்ணுற வேலை தான். புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வருவானுங்க. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாமே அடிப்படை அவங்களோட ஒன்றிய அரசாங்க கல்விக் கொள்கை கொண்டு வந்தால் என்ன இருக்கும்? எல்லாரும் அவன் ஜாதி வேலைக்கு போயிடணும், படிக்கக்கூடாது, அவன் குலத்தொழில் செய்யணும். அதனால தான் என்ட்ரன்ஸ். எத்தனாவதுல என்ட்ரன்ஸ்? ஆமாம், 3ஆவதுல. பொது 10ஆவதுல எழுதுறீங்கள ஃபஸ்ட்டு 3ஆவதுலேயே வச்சு விட்ருவானுங்க. ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா நீ வீட்டுக்கு போயிடலாம், உன் விருப்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்? படிக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சிஎம் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சிபிஎஸ்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சியில் நீ அந்த முறையை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க 2 நாளைக்கு முன்னாடி. பார்த்தீங்களா நியூஸை? கரண்ட் அஃபேர் எங்கேருந்து படிப்பீங்க? நியூஸில் தான் வரும். நியூஸ் பேப்பர் படிங்க தயவு செஞ்சு. அடுத்தது
இந்த கதையெல்லாம் விட்றானுங்க. இது தேசத்தின் முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதோடு அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. தேசம்னா அவனுங்களுக்கு தேசம்னா அந்த ஒரு குரூப்பு தான் தேசம். பொதுவான குடியுரிமை, கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாட்டெல்லாம் வலுப்படுத்துதாமா. அடுத்து 1986 சொன்னால ராஜீவ்காந்தி பீரியடில் புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துது. முதல் கல்விக் கொள்கை எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அடுத்து புதிய கல்விக் கொள்கை 86, 68, 86 அப்படி நான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டது எப்போ 19? ஆமாம், இப்போ தான் நடைமுறைக்கு வந்துருச்சு இந்த வருஷம். சிபிஎஸ்சி நிறையா மாநிலங்களாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டானுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேலைக்கே ஆகாது. அந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தோன்னா தமிழ்நாடு ஸ்கூல்லையும் அதே நிலைமை வந்திருக்கும். 3ஆவதில் ஒரு என்ட்ரன்ஸு, 5ஆவதில் ஒரு என்ட்ரன்ஸ்னால் சரி இந்த பப்ளிக் எக்ஸாம், அப்புறம் 8ஆவதில் ஒரு பப்ளிக் எக்ஸாம். அது இல்லாமல் 6ஆவதுலேருந்து நீ என்ன பண்ணணுன்னாக்கா படிக்கிற பசங்க அந்த புதிய கல்விக் கொள்கையில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். 6ஆவதுலேருந்து எந்த வேலைக்கு போவான்? அவங்க அப்பா அம்மா வேலைக்கு தான் போவான். அப்புறம் அவன் ஒரு சர்டிஃபிகேட் தருவான், இவர் இந்த தொழிலில் இவர் சிறந்தவர்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம் ஸ்கூலில். அதுக்கு எதுக்கு நான் ஸ்கூலுக்கு வரணும், எங்கள் அப்பா அம்மா தொழிலை பார்த்துட்டு போயிடலாம்ல, ஓடிடுவான். அப்போ பழைய ஜாதி கட்டமைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் அதில் இருக்குது புதிய கல்வியில். இப்போ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். இதன் நோக்கம் நிலையான சமுதாயத்தை மேம்பாட்டுடன் கூடிய துடிப்புடன் சமுதாயம் மாற்றுவது. சரி பார்க்கலாம். விளிம்பு நிலை மக்களுக்கான சமவாய்ப்பு அப்படி தான் சொல்லுவானுங்க வெளியில். உதவித்தொகைகள், வயது வந்தோர் கல்வி, திறந்த நிலை பள்ளி, பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள். ஓப்பன் யூனிவர்சிட்டிலாம் ஓப்பன் பண்ணுறாங்க. கரும்பலகை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு தெரில. ஸ்கூல் ரிலேட்டடு எந்த இது மூலிமா? புதிய கல்விக் கொள்கை 1986 மூலிமா. புதிய கல்விக் கொள்கை 1992ஆம் ஆண்டு மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்டது. 92ல் காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட் கூட்டணி கட்சியோட ஆட்சி நடக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. 1976ஆம் ஆண்டு சொன்னேன் இல்லையா, கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்தது. முதல்ல என்ன பண்ணுறாங்க, பொதுப்பட்டியல் தூக்கி மாற்றி விட்ருவாங்க. அப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டே இருக்காது. பார்லிமெண்ட் இருக்கும், மாநிலங்கள்லாம் இருக்காது. அதுலேருந்து மாற்றி விட்ருவாங்க. அதுதான் நமக்கு வச்ச வேணாம். ஓப்பன் யூனிவர்சிட்டினா அதான் நீங்கள் தபால் மூலிமா படிக்கலாம், வீட்டில் இருந்துகிட்டே படிக்கலாம். அதான் ஓப்பன் யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் தான் அது முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. கிராமத்துலேருந்து வந்து அப்போல்லாம் பஸ் வசதிலாம் இல்லைல்ல, ரோடு வசதி, பஸ் வசதி இப்போ உள்ள வசதிலாம் கிடையாது. அந்த 1991 அப்புறம் தான் மாறும். அப்போ கிராமத்தில் உள்ளவங்களாம் படிக்க முடியாது. அப்போ கிராமத்துலேருந்து தபால் மூலிமா போய் ஒரு நாள் மட்டும் அட்மிஷன் போட்டு வந்துடுவாங்க, புக் அனுப்பி விட்ருவாங்க, படிக்கணும். எக்ஸாம் மட்டும் போய் இப்போ அவங்க ஊர் பக்கத்து ஊரில் ஒரு சென்டர் இருக்கும், போய் எழுதிட்டு வருவாங்க. அது மாதிரி இருந்து அதெல்லாம் இப்போ செல்லாதுன்ட்டானுங்க இந்த நாய்ங்க. என் கிராமத்தில் உள்ளவங்களாம் படிக்கணுங்கிறதுக்கு தான் அதெல்லாம். ஓப்பன் யூனிவர்சிட்டிலாம் செல்லாது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் செல்லாது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கானுங்க. ஏன்னா எல்லோரும் படிக்கிறாங்களாமா, வயிற்றுச்சல் அவனுங்களுக்கு. எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் திட்டம், அனைவருக்கும் கல்வி திட்டம். அடுத்து அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். அந்த ஃபேக்டெல்லாம் இருக்கும், பார்த்துக்கலாம். அனைத்து குழந்தைங்களும் தொடக்க கல்வி சம்மந்தப்பட்டது. எந்த ஆண்டு கொண்டு வராங்க? 2000-2001. ஆர்டிஇ தெரியும் உங்களுக்கு, ரைட் டு எஜுகேஷன். 2002 தானே 86வது சட்ட திருத்தம். 21A ஆட் பண்ணுவாங்க. 21A என்ன? இலவச கட்டாய கல்வி. அதை செயல்படுத்துறதுக்கான சட்டம், அதான் ரைட் டு எஜுகேஷன். 2009 சட்டம் கொண்டு வராங்க. ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. கல்வி உரிமை சட்டமானது 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கணும், அதுக்கான சட்டம் அது. எஸ்எஸ்ஏ
ஸ்காலர்ஷிப்பு, மிட் டே மீலு, மதிய உணவு, பள்ளியில் ஒரு குழு அமைக்கணும், மேலாண்மை குழு, வகுப்பறைகள், கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் வழங்குதல், இதெல்லாம் இதில் இருக்குது, எஸ்எஸ்ஏயில் இருக்குது. இதுக்கு தான் பணத்தை ஒதுக்கிட்டு நம்ம நாட்டுக்கு தரமாட்டேன்ட்டானுங்க. தமிழ்நாட்டுக்கு நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு நமக்கே தரமாட்டேங்கிறானுங்க. இதெல்லாம் எதோட உள்ளது? இடைநிலை தொடக்க கல்வி, எஸ்எஸ்ஏ, சர்வ சிக்ஷா அபியான் 2001 கொண்டுட்டு வராங்க. ரைட் எஜுகேஷன் ஆக்ட் எந்த வருஷம்? 2009. இது நோட் பண்ணிங்க. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் 11ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டது. ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. எந்த திட்ட காலத்தில் அனைவருக்கு இடைநிலை கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. இடைநிலை கல்வி எதுலேருந்து? ஆமாம், அந்த 8க்கு மேலே வச்சுக்கோங்களே. 16னா எவ்வளவு? 8ஆவதுலேருந்து வச்சுக்கோங்க. 14 வயசுனா 8ஆவது வரைக்கும் முடிச்சிருப்பான். 9, 10 அந்த மாதிரி. 15 முதல் 16 வயதுக்குட்பட்ட இளம் மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்கணும். அதெல்லாம் சும்மா வேஸ்ட் இவனுங்களாம். அடுத்து 2018-19 சமக்ரா சிக்ஷாவை மாற்றிட்டானுங்க. 12வது வயசு வரைக்கும் 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வி இருக்குல்ல, சமக்ர சிக்ஷா அப்படின்னு சொல்லுவானுங்க. சமமான வாய்ப்பு, சமமான கற்றல். வெளியில் பார்த்தா அப்படி தான் இருக்கும், உள்ளே போனீங்கன்னா மோசம். எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ ஆகிய திட்டங்களை உள்ளடக்கியது. இது 2 திட்டத்தையும் முழுங்கிருச்சு. இது எது? சமக்ர சிக்ஷா. இதில் தான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. 2014ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை வரைவதற்கான ஒரு புதிய தேசிய கொள்கையை வரைகிறதுக்காக ஒரு குழு போடுறாங்க. அதில் ஒருத்தங்க கூட கல்வியாளர் இல்லை, எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரனுங்க. அப்போ எப்படி இருக்கும் கல்வி? அப்படி தான் இருக்கும். வரலாறை திரிக்கிறது, வரலாறே மாற்றுறானுங்க. அந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தின் கீழே அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குல்ல, அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், வரலாறுலாம் தூக்கிட்டானுங்க. பழைய வரலாறு தூக்கிட்டானுங்க. 2002லேயே உண்மையான வரலாறுலாம் மாற்றிட்டானுங்க. என்சிஆர்டி புக்கு படிச்சிங்கன்னா தெரியும், அதில் வரலாறே இருக்காது, அதுக்கு வரலாறு அது. அந்த மாதிரி குழு அமைச்சது 2017 புதிய கல்விக் கொள்கை. அந்த குழு அறிக்கையை சமைச்சது 2019. இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு இந்த வருஷம் 2024. 25 26 நடைமுறைக்கு வந்துருச்சு. புத்தகங்களை படிப்பதும் புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் கற்றறிந்த அறிஞரை வழிகாட்டுதலையும் பெறுவதற்காக இருந்தது. சரி, திருக்குறள் கல்வியின் தேவையை எடுத்து கூறியதுடன், திருக்குறளில் அப்பயே சொல்லியிருக்காங்க, எழுத்தறிவின்மையை அபாயத்தை எச்சரித்தது. எழுத்தறிவுனா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எழுதியிருக்கோம்ல, மொழி, இதை படித்து புரிஞ்சுக்க தெரியணும், அதான் எழுத்தறிவு. லிட்ரஸி அப்படிங்கிறது நம்ம பண்ணுறதெல்லாம் லிட்ரஸியே கிடையாதுங்க தமிழ்நாட்டில். படித்து புரிஞ்சுக்கிறோம், ஏதாவது புரிஞ்சு வச்சாலும் ஐயோ ஒரு நிறையா நடத்துகிறாரியான்றானுங்க. என்னன்னு சொல்கிறது? பண்டைய இந்தியாவில் பள்ளிக்கூடங்கள் பள்ளி என்றும், யார் பள்ளின்னு வச்சது? சமணர்கள். ஆசிரியர்கள் கணக்காயர் என்று அழைக்கப்படும். பண்டைய இந்தியான்னு மொத்தமாக சொல்கிறானு. என்றைக்கு இந்தியா ஒன்றா இருந்தது? ஏகப்பட்ட நாடு. இது தமிழ்நாட்டில் இருந்தது பள்ளிங்கிறது. சமணர்கள் தமிழ்நாட்டில் வச்சுருந்தாங்க. பல்லவர்கள் காலத்தில் கல்வித்துறை குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்தது. எங்கே? எந்த நகரம்? காஞ்சியில். ஏன்னா கல்வி கரையில் காஞ்சியா என்ன வரும்? கரையில்லா காஞ்சி. கல்வி கரையில்லா காஞ்சி. கல்வி நிறுவனங்கள் கடிகை காஞ்சிபுரத்தில் என்ன அழைக்கப்பட்டது. மன்னர்கள் மானியம் வழங்கியிருக்காங்க. சைவ வைணவ மடங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டு உறைவிட வசதி வழங்கின. சைவ வைணவனா யாருக்கு கொடுத்துருப்பாங்க? பிராமணர்களுக்கு. அது மட்டும்தான் பொதுமக்களுக்கு, இது பிராமணர்கள். வேத பாடசாலை, குருகுல கல்வி. யுவான் ஸ்வாங் என்ற சீன பயணியின் குறிப்புகள். காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு போயிருப்பாரா? காஞ்சி நகரமானது கற்றலின் மையமாக விளங்கியதும் காஞ்சியில் புத்த மையம் பற்றியும் தெளிவாக படம் காட்டுகிறது. யுவான் ஸ்வாங் யார் காலத்தில் வருவார்?
பல்லவர்கள் காலத்தில். அடுத்து சோழர்கள் காலம் தமிழ் இலக்கிய வரலாற்று மிகவும் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம். என்னத்தை புதுமையை புகுத்தினானுங்க? தமிழ் இலக்கியங்கள். பக்தி இலக்கியங்கள் அங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம ராஜானவனை புகழக்கூடாது. பக்தி இயக்கம் கடவுளை பாடிட்டு மொக்கத்தனமாக ஏதோ ஒன்று கதையை அடிச்சு விட்டு போயிருப்பானுங்க அந்த காலம். தமிழ் வழி கல்வியானது கோயில் மற்றும் சமயத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தது. மக்களுக்கு இலவச கல்வி வழங்கப்பட்டது. அதெல்லாம் கிடையாது. பிராமணர்களுக்கு மட்டும்தான், மக்களுக்கெல்லாம் கொடுங்கலை. கலை திட்டமும் பாடத்திட்டமும் தத்துவத்தின் அடிப்படையாக கொண்டிருந்தது. இந்த டான்ஸ் ஆடுறது, பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம் அதெல்லாம் சொல்கிறானுங்க. ஆசிரியரோட தகுதிகள், கற்பித்தல் முறை, வழங்கப்பட்ட ஊதியம், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம், மாணவர்கள் வழங்கப்பட்ட உணவு, பள்ளிகளுக்கு அள்ளித்த நிலங்கள், அந்த இது இருக்குல்ல, எந்த பள்ளி, குருகுலம் கல்வி, அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க லேண்டை. பல தகவல்கள் இருந்திருக்கு. நம்பர் சதுர்வேதி மங்கலம், ராஜராஜன் வழங்கல சதுர்வேதி மங்கலம். 8000 தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்குது. 8000 கல்வெட்டு இருக்குல்ல, அந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. சதுர்வேதி மங்கலத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்க போட்டுருப்பாங்க. வேத கல்லூரிக்கு எழுப்புறமா இருந்தது. திருபுவனையில், பாண்டிச்சேரியில் இருக்குதாம்மா திருபுவனை. அங்கே ஒரு வேத கல்லூரி. வேத கல்லூரினா யாருக்கு? பிராமணருக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி வீரராஜேந்திர சோழனுடைய திருவாடுதுறை கல்வெட்டு, அதுவும் மருத்துவ பள்ளியை பற்றி பேசியிருக்கு. கேட்பாங்க ஒவ்வொன்றும் ஃபேக்ட்டு. அதேமாதிரி பாண்டிய மன்னர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்த அவர்களின் செப்பு தகடுகளின் மூலம் அறியலாம். கடிகை சாலை வித்யா சாதனம் என அழைக்கப்பட்டதாமா. கடிகை சாலை வித்யா எல்லாமே இது வேதம் தான், சமஸ்கிருதம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கிடையாது. இடைக்கால இந்தியா வந்துருச்சுல, அங்கே பொதுமக்களுக்கே கல்வி கிடையாது. பொதுமக்களுக்கு கல்வி கொடுத்தது யார்? புத்த மதமும் சமண மதமும். அதோட அவுட்டு. ஆசிரியர்களுக்கு நிலம்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் சாலபோகம். ஆசிரியர்கள் வழங்கப்பட்ட நிலத்துக்கு பேர். இந்த ஸ்கூல் நடத்துறதுக்காக. ஆசிரியர்னா யாராக இருப்பா? பிராமண ஆண்கள், அவங்களுக்கு தான். வல்லப பெருஞ்சாலை உதாரணம் எடுத்துக்காட்டு. பாண்டியல் ஆட்சி காலத்தில் காந்தலூர் சாலையில் புகழ்பெற்ற கல்லூரி இருந்ததாமா. காந்தலூரில் மடங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. மடம் என்னது? அதான் அந்த மதத்தை பரப்புறது. கோயில் அந்த ஊர் கிராமத்தெல்லாம் பிடிங்கி அந்த மடத்துக்கிட்ட கொடுத்துருவானுங்க. அதுக்கு ஒரு தலைவர் இருப்பான், மடாதிபதி. இந்தப்போ கூட ஒருத்தன் ஒரு மொட்டையை சர்ச்சையில் மாட்டினான் பாருங்க, பொய் சொல்லி மதுரையில். என்ன மடத்துக்கு மடாதிபதி அவன். அடுத்து விஜயநகர பேரரசு. அது அடுத்தது பாருங்கள், நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் திண்ணை பள்ளி உருவாகுது. நோட் பண்ணிக்கங்க, முக்கியமான ஃபேக்ட். நவீன காலத்தில் கல்வி, தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறாங்க. வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வரைக்கும் பிறந்த பெர்னாண்டஸ் வெளிநாட்டுக்கார் அங்கே ஒரு தொடக்கப்பள்ளியை நிறுவினார். அப்பயும் அவனுக்கு தான் நிறுவியிருக்கிறானுங்க, யூரோப்பியன்ஸ். மராத்திய ஆட்சியாளர் 2ஆம் சரபோஜி சரஸ்வதி மகால் நூலகத்தை, அது எங்கே சார் இருக்குன்னா இதில் தஞ்சாவூரில் இருக்குது. இன்னும் போனீங்கன்னா இருக்கும். தஞ்சாவூரையும் மராத்தியர்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதில் இவரோட சிவாஜியோட பேரன் தான் 2ஆம் சரபோஜி. பெரிய நூலகத்தை உருவாக்குனார். இன்னும் அங்கே இருக்குது. தேவநாகரி அப்படின்னா தான் வடமொழி, சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துக்கு எழுத்து கிடையாது. தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான் சமஸ்கிருதம் யூஸ் பண்ணுறான். அதோட அச்சுக்கூலத்தை அமைத்திருந்தார் யார்? 2ஆம் சரபோஜி. மதராஸ் மாகாணத்தின் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்துவது மிகப்பெரிய பங்கு மதராஸ் மாகாண ஆளுநர் சர் தாமஸ் மன்ரோவை சாரும். நோட் பண்ணிக்கங்க, அவர் ஆட்சி செஞ்ச காலம். மதராஸ் மாகாணத்துக்கு ஆளுநராக இருந்தார் 20லேருந்து 27 வரைக்கும். கல்வி நிலை குறித்து கணக்கெடுக்கிறார். முதன்மை பள்ளி அப்போயே தொடங்கிறதுக்கு பரிந்துரைக்கிறார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தார் பள்ளிகள். அப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் இருந்தால் பெருசு, ஒரு தாலுகாவுக்கு ஒரு ஸ்கூலு, அந்த மாதிரி. மெக்காலே அறிக்கை கொடுத்தோன்னே 35
தாமஸ் மன்ரோ தான் என்ன பண்ணுறாரு, இதுக்கு தீர்மானமே போடுறாரு. இவர் தலைமை ஆளுநர் இவர் வில்லியம் பெண்டிங்கு, அதுக்கு சாதகமாக இவர் தீர்மானம் போடுறாரு. சரி, வில்லியம் பெண்டிங் தான் தீர்மானம் போடுறார் 35. அப்புறம் 54 சர் சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை. மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டும் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வி மானியம் வழங்கப்பட்டது. புரியுதா என்னென்னு? எய்டட் ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நான் ஜமீன்தார், என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், லேண்டை ஒதுக்கி பில்டிங்லாம் கட்டி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவேன். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் எய்டட் ஸ்கூல். அந்த முறை எப்போ வருது? முதல்ல அந்த சார்லஸ் வுட்ஸினுடைய கல்வி அறிக்கையின்படியில் தான் உருவாக்குறாங்க. 54 இன்னும் இருக்குது பாருங்கள். எய்டட் ஸ்கூலு ஃபீஸ் கம்மியாகுங்க, ப்ரைவேட் ஸ்கூலு, ஆனால் ஃபீஸ் கம்மியாகுவாங்க. ஏன்னா அங்கே வேலை செய்கிறவங்களாம் யார் சம்பளம் கொடுப்பா? கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும். 57 சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. மொக்கையாக கொண்டு போயிருக்கானுங்க, படிக்கிற பசங்க வெறுத்து ஓடிடுவானுங்க. தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் இதுதான். அப்புறம் 1882 உள்ளூர் வாரிய சட்டமாக, உள்ளூர் வாரிய சட்டம்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம், தமிழ்நாடுனா இப்போல் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவில் பாதி வச்சுக்கோங்க, ஒரிசா வரைக்கும் இருக்கும். உள்ளூரில் ஒரு போர்டு உருவாக்கிட்டு அவங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும்? மானியம் கொடுக்கும். அப்புறம் 1938 வாக்கில் பள்ளிகளில் ஆங்கில பாடம் தவிர அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலேயே கற்பிக்கப்பட்டன. 38 வாக்கில். 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் அமைக்கப்பட்டது. 2வது பல்கலைக்கழகம் தான் 1929. தனியார் ஆரம்பிப்பாங்க, அரசாங்கம் ஆரம்பிக்கலை, தனியார் ஆரம்பிப்பாங்க. பல்கலைக்கழகம் இது, பல்கலைக்கழகம் அது கல்லூரி, ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? பச்சை பாஸ் கல்லூரி அது, இது பல்கலைக்கழகம். தனியார் பல்கலைக்கழகம் முதல் இது தான் 1929. சுதந்திரத்துக்கு பின் தமிழ் கல்வி. இலவச கல்வி 64 65 இலவச கல்வி வருது. எங்கள் இடைநிலை கல்வியில் 75 காந்தி கிராமிய கல்லூரி, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அது ஆக்சுவலாக திண்டுக்கல்லில் இருக்கும், காந்தி கிராமம், அது உருவாக்குறாங்க. கல்லூரி சென்று படிக்க முடியாதவர்களுக்கு 1971 தொலைதூர கல்வி தமிழ்நாட்டில் தான் முதல்ல. யாராக இருந்திருப்பாங்க? யார் ஆட்சி காலம் எடுத்து பாருங்கள். அடுத்தது 56 மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் முதல்ல கொண்டு வந்தது யார்? நீதி கட்சி. 1925 வந்துடும் மதிய உணவு திட்டம் முதல்ல. அதை விரிவுபடுத்துவார் இவர், அவ்வளோதான். சரியா? அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் அதை இவர் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இப்போ காலை உணவு போடுறாங்களே, இங்கே ஒரு இடத்துல சமைச்சு எல்லா ஸ்கூலுக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரி தான் கொடுத்துட்ருப்பாங்களாமா. அப்புறம்தான் அந்த இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று வரும், குழந்தை மேம்பாட்டு திட்டம். அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் காலத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சத்துணவு கூடலாம் அமைச்சு சத்துணவு அமைப்பாளர் போட்டு அந்த ஸ்கூல்லையே சமைச்சு அந்த ஸ்கூல்லேயே குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறது, அதை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க காமராஜர்கள். நீதி கட்சி கொண்டு வந்ததோட வளர்ச்சி இது. அப்படியே அதோட நீட்சி தான் இப்போ என்னதுக்கு காலை உணவு திட்டம், காலையிலேயே. அப்புறம் முட்டை போடுறது, அதெல்லாம் வாரத்தில் மாதம் ஒரு முட்டை போடுவாங்க அப்போல்லாம் நாங்கள் படிக்கிறப்போ. அப்புறம் வாரம் ஒன்றாச்சு, இப்போ டெய்லி ஒரு முட்டையா? டெய்லி ஒரு முட்டை. முட்டை போட்டது யார்? ஆமாம், 1882 இந்த இதுதான் பேர் என்ன, சத்துணவு திட்டமாக மாறுது. இதுக்கு மூலையும் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தப்போ அது இதுக்கான அறிக்கையை தயாரித்தது இப்போ உள்ள அவரை கூட ஏதோ ஒரு குழுவில் தலைவராக போட்டிருக்காங்க. எழிலன்னு ஒரு எம்எல்ஏ இருப்பார் பாருங்க, டாக்டர், அவங்க அப்பா, அவர் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர், அவரை வச்சு தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அப்போது எதிர்கட்சி தலைவர் வாசிப்பார். அதுதான் இந்த திட்டமாக மாறும். இந்த திட்டத்தில் ஒன்றிய அரசாங்கம் இவ்வளோ நிதி கொடுக்குறாங்களா, ஒரு பையனுக்கு ஒரு நேரத்து சாப்பாட்டுக்கு இத்தனை கிராம் அரிசி வேணும், சரியா, இவ்வளோ பருப்பு வேணும், இவ்வளோ காய்கறிகள்,
எல்லாம் பக்காவாக தமிழ்நாடு முழுவதும் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, இந்த திட்டத்துக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லிட்டு அந்த பிளானை ரெடி பண்ணி சட்டசேரவையில் வாசித்தே எதிர்கட்சி தலைவர் அதை நம்ம புரட்சி தலைவர் வாங்கிட்டு போய் சட்டமாக மாற்றிடுவார். அவ்வளோதான். அதான் இது. அடுத்தது, அதன் பின்னர் சமூகத்தில் மாறிய சூழ்நிலைக்கு எதிர்கொள்ள தேவையான பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதான் அறகுறையாக கொடுத்துருக்கானுங்க. சரி பார்ப்போம். வேதம் என்ற சொல் டேஸிலிருந்து வந்தது. பின்வரும் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது? இவை அனைத்தும் பள்ளிகள் இருந்துச்சே. பள்ளி இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகார். தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்தது? 85 ஃபேக்ட் பாருங்கள். இந்தியாவின் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு பிரான்ஸா? போர்ச்சுகல். இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்கு ஆண்டுதோறும் 1 லட்சம் மானியம் வழங்க எந்த சட்டம்? பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டது? இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 86. வேதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அறிவா? அறிவு. தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் பேரை பார்த்து எழுதுங்க. டில்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர்? டில்லியில் மதராசா நிறுவனவர் யார்? இல்துமிஸ். இல்துமிஸ். புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு 92. 2009ஆம் ஆண்டு இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் விதிகளை அமல்படுத்துகின்ற முதன்மை அமைப்பு இது? அதை பற்றி அதில் இருந்துச்சா? இல்லை தானே? அது ஆட்சி முதன்மை அமைப்புனா என்னன்னு கேட்குறான். அமைப்பை பற்றி அதில் சொல்லலையே. இந்த சட்டத்துக்கு பேர் தான் இலவச கட்டாய கல்வி. ரைட், ஓகே. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? காமராஜர் பீரியடா? 56 64? காமராஜர் பீரியட் அறிமுகப்படுத்தினது அதுதான். இந்த புக்கு படி இட்சிங் சீன அறிஞர் பிரான்சிஸ் சேவியர், உட்ஸ் கல்வி அறிக்கை, 2ஆம் சரபோஜி, சர் தாமஸ் மன்ரோ, சரகர், சுஸ்ருதர் ஆகியோரின் குறிப்புகள் மருத்துவத்தை கற்றுக்கொள்ள ஆதாரங்களாக உள்ளன. கோயில் கற்றல் மையங்களாக திகழ்ந்தோடு அறிவை பெருக்கிக் கொள்ளும் இடமாக இருந்தது. சொல்லிக்க வேண்டியதுதான். இந்த புக்கில் இருக்குது. கல்வியை ஊக்குவிப்பத அரசர்களும் சமூகமும் தீவிர அக்கறை காட்டியதாக ஜாதக கதைகள் குறிப்பிட்டிருக்கின்றன. ஜாதக கதைகள் எது? புத்த மதத்தோடு தொடர்புடைய. இடைக்கால இந்தியாவில் பெண் கல்வி நடைமுறையில் இல்லைதான். ஆனால் இவங்க கொண்டு வருவாங்களே முஸ்லீம்கள், அங்கே இருக்கும். RMSA திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டமா? 11வது ஐந்தாண்டு திட்டம். சரியானவற்றை தேர்ந்தெடு. நாலந்தா கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஓகே. பண்டைய இந்தியாவில் மாணவர்களை தேர்ந்தெடுத்து முதல் அவர்களை பாடத்திட்டனை வடிவமைப்பது வரை அனைத்தும் ஆசிரியர் முழுமையான சுயாட்சி. பண்டைய காலத்தில் ஆசிரியர்கள் கணக்காயர் என அழைக்கப்பட்டனர்.
சோழர்கள் காலத்தில் புகழ்பெற்ற கல்லூரியாக காந்தலூர் சாலை இருந்தது. 1 2 3 அது மட்டும் சரி. சரியான இணை மக்தப் இடைநிலை பள்ளியா? இடைநிலை பள்ளி வந்து எது? மதராசா தான் இடைநிலை பள்ளி. மக்தப் வந்து தொடக்கப்பள்ளி. ஆங்கில கல்வி மெக்கால குறிப்பு ஆங்கில கல்வி கரெக்டு. சாலப்போகம் எதுக்கு வழங்கப்பட்டது? கோயில்களுக்கு கிடையாது, பள்ளிகளுக்கு. பள்ளிகள். அவ்வளோதான், இதோட இந்த பாடம் ஓவர்.